வணக்கம். இது தெரிந்த உறவுகளும், தெரியாத நட்புகளும். நம்ம இன்னைக்கு பார்க்குறது பழைய சோறு. பழைய சோறுன்னு சொல்லும்போது, "ச்சீ! இது என்னடா தூக்கி குப்பையில கொட்டுன்ற காலம் இன்னைக்கு இருக்கிற காலம்." ஆனா இதுவே 98ஸ்ல பார்த்தீங்கன்னா, பழைய சோறுனாவே அத தண்ணிய ஊத்தி, மோர், தயிர் போட்டு நல்லா சாப்பிட்டு, சின்ன வெங்காயம், ஊறுகாய், வத்தலோட சாப்பிடும்போது அதோடைய அற்புதமே வேற. அன்னைக்கு இருந்தது வந்து நோய் நொடிகளும், வியாதிகளும் ரொம்ப குறைச்சலாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா, அதிகமா விரும்புது நாகரீகம்ன்றது காரணத்துக்கு பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கன், பீஸா, பர்கர் அப்படின்னு போயிட்டு, இன்னைக்கு மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்றது ஜாஸ்தியா தான் ஆயிட்டுருக்கு. ஸோ இத வந்து நம்ம பேசிக்லேருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம பழகிட்டோம்னா, பழைய சோறு, களி, அ கூழ் அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. இது நீங்க எல்லாருமே பாரம்பரிய உணவு நல்லாதும் பழகிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள யாரும் சொல்றதே கிடையாது. இன்னைக்கு இருக்க நாகரீக கல்ச்சர்ல வந்து பசங்கள டோட்டலாவே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பழைய சோற வந்து நைட்ல தண்ணி ஊத்திட்டு, காலையில அது மோரு, தயிர் போட்டு சாப்பிட்டுட்டு, அவ்ளோ விட்டமின் பி1, பி6